இங்க இருந்து கூட்டிட்டு போனா மாமாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நாங்க மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறோம். அது வரைக்கும் நீங்க சிரமம் பார்க்காம அவரை இங்கேயே வச்சுக்கோங்க டாக்டர். ஓகே, நீ சொல்ற மாதிரியே செய்மா. ஏன் சொல்றேன்னா, நான் உன்னோட தைரியத்துக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கும் பெரிய ஃபேன். வாங்கம்மா, உங்க மாமனாரை போய் பார்க்கலாம். வாங்க. என்னங்க? கிருஷ்ணபிரசாத், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மேடம், நீங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க டாக்டர். நான் போய் மெடிசின்ஸ் எல்லாம் அனுப்புறேன். இப்ப பரவாயில்லையாங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு நான் எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா? பூமியும் ரொம்ப பயந்துட்டாங்க. உங்களை அப்பதான் சுட்டாரா? ஆமாமா, அவரோட பொண்டாட்டிய நான் எங்க கொலை பண்ணிட போறேனோன்னு பயந்து உங்க அப்பா தான் என்னை சுட்டு கொல்ல பார்த்தாருமா. அந்த அபூர்வா ஒரு தேவதை இல்ல, ஒரு ராட்சசின்னு உங்க அப்பா என்னைக்குமே புரிஞ்சுக்க போறது இல்ல. அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்காமா அந்த அபூர்வா. அவளை கொல்றதுக்காக தான் நான் திரும்ப பொழைச்சிருக்கேன். அந்த அபூர்வாவை நான் கொல்லாம விட மாட்டேன். எங்க அவசரப்படாதீங்க. நீங்க இன்னும் குணமாகலங்க. நீங்க இறந்து போயிட்டதா வெளியில எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆமா மாமா, உங்களை மாதிரியே அந்த மலையில இருந்து விழுந்து அனாதையா கடந்த ஒரு பொணத்தை நீங்கன்னு நினைச்சு இறுதி சடங்கும் செஞ்சிட்டாங்க. நீங்க உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா அந்த எஸ்பி சார் நிச்சயம் உங்களை சும்மா விட மாட்டாரு மாமா. அவசரப்பட்டு நீங்க வெளியில போயிடாதீங்க. அந்த அபூர்வா தான் உண்மையான கிரிமினல்னு எல்லாருக்கும் தெரியற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் பாதுகாப்பான இடம் மாமா. அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். இந்த விஷயத்தை அர்ஜென்ட்டா அபூர்வா மேடம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இப்போவே சொல்றேன். ஏய், 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 சொல்றா, யாரா எங்க அம்மாவை கொல்ல சொன்னது? சொல்றா, யாரா? சொல்லு, யாரா? சொல்லு. அத்தைய எதுக்கு கொல்லணும்னு சொன்னாங்கன்றத மட்டும் சொல்லு. யார் கொல்ல சொன்னாங்க அத மட்டும் சொல்லு. சொல்லுடா, சொல்றா, யாரா? சொல்லு, சொல்றா, யாரா? யாரு? சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. டேய், சொல்றா, 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 சொல்றான்ற. டேய், 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 நில்றா. டேய்,
ஏய் மாமா 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 வேண்டாம் மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா, கோவப்படாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா. மாமா வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, அவசரப்படாதீங்க. கோவத்துல யோசிக்காம எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம் மாமா, அப்பதான் விபரீதம் நடக்கும் மாமா. ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், வேண்டாம் மாமா. என் உயிரே போனாலும் பரவாயில்ல பூமி, ஆனா அவ என் அம்மாவை தொட்டுட்டா. இன்னைக்கு விட்டானா அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட அம்மாவை தொடணும்னு நினைப்பா. அதுக்கு பதிலா அவளையே கொன்னுட்டா எங்க அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுல்ல. ஐயோ மாமா, மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா. நீங்க ஏடா குடும்பம் ஏதாவது பண்ணிட்டா அத்தையால உங்களை ஜெயில எல்லாம் பார்க்க முடியாது மாமா. அந்த அபூர்வாவை பழி தேய்க்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது வழி யோசிக்கலாம் மாமா. ப்ளீஸ் மாமா, இந்த கொலை பண்றதுலாம் வேண்டாம் மாமா, இது கரெக்டான வழி இல்ல மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. பூமி, மாமா சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது மன நிம்மதியை கொடுக்காது. எப்பவும் செயல்பாடு மட்டும்தான் மன நிம்மதியை கொடுக்கும். தலிபோ மாமா மாமா மாமா. ஐயோ மாமாவோட கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? என்ன பண்ண போறாரோ என்னமோ, அபூர்வாவை கொலை பண்ணிட்டா. ஐயோ உடனே நீ அங்கிருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா உன் சாவு உறுதி சொல்லிட்டேன். ஹலோ, என்ன சொன்ன அவ? அப்போ அப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? இதுதான் உன் கடைசி சிரிப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அப்பா, அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். போன்ல பூமி என்ன சொன்னா, உனக்கு எதுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு சொல்லுமா. நான் தான் அந்த சாரதாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனேன்னு அந்த ககனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சான். அவன் என்ன கொல்றதுக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கானா. நீ செத்துட்டா மொத்த பண்டிகையும் ஒரே மூச்சுல கொண்டாடிடுவா அந்த பூமி. அவ உன்னை கொல்ல வந்துகிட்டு இருக்கான்னு அவ எதுக்கு உனக்கு சொல்றா? ஏன் சொன்னானா, அவ அப்படியே ஒண்ணு என் மேல இருக்கிற அக்கறையில சொல்லல. என்ன கொன்னுட்டு அவ புருஷன் எங்க ஜெயிலுக்கு போயிடுவானோங்கிற பயத்துல சொல்றா. மட சாம்பிராணி மாதிரி என்னம்மா இன்னும் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க? சித்தி, இதே மாதிரி இங்க நின்னு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அந்த ககன் வந்து உன் உயிரை கொய்யாக்கா பறிக்கிற மாதிரி பறிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். போய் ஒளிஞ்சுக்கோ போ. அந்த பக்கம் இல்லம்மா. ஐயோ, ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சியா? அப்புறம் எங்க ஒளிய சொல்ற? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. வெளியே ஓடு ஓடு ஓடு. தொள்ளி தொலை, நீ ஜாக்கிரதையா இரு. ஐயோ, நானே ஒரு பைத்தியம் நினைச்சா இவ என்னை விட பெரிய பைத்தியமா இருக்காளே.